அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் காலையில் எழுந்ததும் இந்த ஒரு வார்த்தையை ஒரு 3 முறை சொல்லிட்டு அந்த நாளை ஆரம்பிங்க. உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே உங்களை தேடி நிச்சயமாக வரும். நீங்கள் இழந்தது எல்லாமே சீக்கிரமாகவே உங்களுக்கு கிடைக்கும். பணம், வெற்றி எல்லாமே உங்களை தேடி வரும். சரிங்க, அதை பற்றின முழு தகவலை தான் நம்ம இப்போ இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம். இப்போ தான் நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். வாழ்க்கையில் நிறைய விஷயங்களை நம்ம இழந்திருப்போம். கண்டிப்பாக நம்ம இழந்தவை அனைத்தும் திருப்பி நம்ம கையில் நிச்சயமாக அதை விட ரொம்ப நல்லதாகவே நமக்கு கிடைக்கும். கண்டிப்பாக அந்த கடவுள் நம்ம பட்ட கஷ்டங்களுக்கான பலனை நிச்சயமாக கொடுத்து நமக்கு அருள் புரிவார். அது எல்லாருடைய வாழ்க்கையிலையுமே நடக்கத்தான் போகும். அதனால் முழு நம்பிக்கையோட முழு முயற்சியோடு நம்ம செய்கிற எந்த ஒரு செயலாக இருந்தாலும் நிச்சயமாக நமக்கு அது வெற்றியை கொடுக்கும். அதனால் நம்ம கடமையை நம்ம சரியாக செய்தோம்னாலே கண்டிப்பாக நம்மளை தேடி எல்லா விஷயங்களுமே நல்லபடியாக நடக்க ஆரம்பிக்கும். சரிங்க, இப்போ காலையில் எழுந்ததும் நான் இப்போ சொல்லக்கூடிய இந்த ஒரு வார்த்தையை ஒரு 3 முறை சொல்லிட்டு அந்த நாளை ஆரம்பிங்க. கண்டிப்பாக நீங்கள் இழந்தது எல்லாமே உங்களுக்கு சீக்கிரமாகவே கிடைக்க ஆரம்பிக்கும். ஒவ்வொரு நாளும் இதை சொல்ல 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 உங்களுடைய வாழ்க்கையும் நல்லபடியாக மாறும். உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றத்தை அது கொடுக்கக்கூடியதாக அமையும். சரிங்க, இப்போ என்ன சொல்லணும் அப்படிங்கிறத பற்றி பார்த்துடலாம். காலையில் எழுந்ததும் பெண்கள் வீட்டு வாசல் கதவை நம்ம திறக்கும் போதுமே வீட்டு வாசலை முதல்ல நம்ம திறக்கும் போது துடைப்பத்தை எடுத்துகிட்டு போகக்கூடாது. முதல்ல நம்ம போய் என்ன பண்ணணும் அப்படின்னா முகம்லாம் கழுவிட்டு அதுக்கப்புறமா வீட்டு வாசல் கதவை திறக்கணும். திறந்ததுக்கு அப்புறமா நம்ம சொல்லக்கூடிய இந்த ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா ஓம் வரலட்சுமியே நமக, ஓம் வரலட்சுமியே நமக, ஓம் வரலட்சுமியே நமக அப்படின்னு ஒரு 3 முறை நம்ம சொல்லிட்டு வீட்டு வாசல் கதவை நம்ம திறக்கணும். அதாவது நம்மளுடைய எல்லா விதமான குறைகளும் நீங்கணும் அப்படின்னா வரலட்சுமி கண்டிப்பாக நம்ம வீட்டுக்குள்ளே வரும்போது நம்ம வாழ்க்கையில் இருக்கிற நம்ம இழந்தது எல்லாமே சீக்கிரமாகவே நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். அதனால முதல்ல துடைப்பத்தை எடுத்துகிட்டு போகாமல் முதல்ல நீங்கள் போயிட்டு என்ன பண்ணுங்க அப்படின்னா வீட்டு வாசல் கதவை திறந்துட்டு அதுக்கப்புறமா இந்த வார்த்தையை ஒரு 3 முறை சொன்னதுக்கு அப்புறமா நீங்கள் என்ன அப்படின்னா முதல்ல தண்ணீர் தெளிச்சுட்டு அதுக்கப்புறமா வீட்டு வாசலை நீங்க துடைப்பத்தை வச்சு நம்ம கூட்டிக்கலாம். கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்க முயற்சி செய்யுங்க. உங்களுடைய வாழ்க்கையில எல்லா சந்தோஷங்களும் உங்களை தேடி வரும். கண்டிப்பாக நீங்க நினைக்கிறது எல்லாமே நிச்சயமாக நடக்கும். அதே மாதிரி நீங்க இழந்தது எல்லாமே அதை விட உங்களுக்கு நல்லதாகவே கடவுள் நிச்சயமாக அமைத்து கொடுப்பார்.